வணக்கம் நண்பர்களே. ஜெயகாந்தனின் கண்ணம்மா என் காதலி. குரல் உங்கள் அனிதா காளிராஜ். பரவச நிலை என்றால் இதுதானோ? உன் புல்லாங்குழல் ஓசை என் காதுகளை தீண்டிய அந்த நொடி, உன் கார்மேனியைக் கண்டு என் கண்கள் மோட்சம் பெற்ற அந்த நொடி, உன் வலிய கரங்கள் என் கைகள் பற்றியதும் நான் நாணமுற்ற அந்த நொடி. கௌதம் அந்த அறையை விட்டு வெளியேறிவிட்ட பின் அடங்காத கோபத்துடனும் ஆத்திரத்துடனும் மூச்சு வாங்க அமர்ந்த நித்யாவிற்கு தன் செயலை எண்ணி வியப்பாக இருந்தது. எங்கே இருந்து வந்தது அப்படி ஒரு தைரியம்? அவனது அக்கறையான செய்கையிலும் பேச்சிலும் தன்னை மறந்து தன் மனதில் இருந்த காதலை வெளிப்படுத்தி விட்டாள். ஆனால் தன் மனதில் இருக்கும் எண்ணத்தை வெளிப்படுத்திவிட்ட நொடி அவன் ஓடி வந்து அணைத்துக் கொள்வான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லைதான். ஆனால் இப்படி அடுத்தியா அவமானப்படுத்தி விடுவான் என்றும் அவள் நினைக்கவில்லை. ஒரே மகளாக தன் வீட்டில் பிறந்ததில் இருந்து செல்லமாய் வளர்க்கப்பட்டவள். அவளது அன்னையும் சரி தந்தையும் சரி வாய் பேச்சாக அவளை கண்டிப்பார்களே தவிர யாரும் கை நீட்டி அடித்ததில்லை. அப்படி இருக்க அவன் இன்று அறைந்ததும் கோபப்பட்டு அவள் நடந்து கொண்டதில் தவறொன்றும் இருப்பதாய் அவளுக்கு தெரியவில்லை. நான் உன்னை காதலிக்கிறேன் என்று ஒரு பெண் கூறினால் ஆமாம் இல்லை என்று ஏதேனும் பதில் கூறியிருக்க வேண்டும். அதை விடுத்து அரைந்து தள்ளுகிறான் ராஸ்கல் என்று சிறிது நேரம் பொறுமி தள்ளியபடி அமர்ந்திருந்தவளுக்கு நேரம் செல்ல செல்ல தன் மீதுதான் தவறோ என்று தோன்ற ஆரம்பித்தது. திருமணமான மறுநாளே மனைவி வேறு ஒருவனுடன் சென்றுவிட்ட அன்றிலிருந்து பெண்கள் என்றாலே கண்களை மூடிக்கொள்ளும் அளவிற்கு வெறுப்பையும் ஒவ்வாமையையும் சேர்த்து வைத்திருந்தவன் ஏதோ நித்யா வந்த பின்புதான் ஓரளவு அவனது கூட்டில் இருந்து வெளியே வந்து சிறிதேனும் பெண்களை மதிக்க துவங்கி இருக்கிறான். சகஜமாக பழங்க துவங்கி இருக்கிறான். குடிப்பழக்கத்தையும் விட்டு தொலைத்திருக்கிறான். அவன் சிறிது சிறிதாக தன்னை மாற்றிக்கொண்டு வரும் இந்த நேரத்தில் போய் தனது நேசத்தை வெளிப்படுத்தி முட்டாள்தனம் செய்துவிட்டாளே. ஒவ்வொரு விஷயத்திலும் அவனது எதிர்ப்பை பொருட்படுத்தாத போராடி அவனுடன் சண்டையிட்டு ஜெயித்திருக்கிறாள் தான். ஆனால் இந்த விஷயத்தில் அப்படி நடந்து கொள்ள முடியாதே. காதல் கல்யாணம் என்பதெல்லாம் தானாக மனதில் தோன்ற வேண்டிய உணர்வு. வற்புறுத்தி கட்டாயத்தால் எப்படி அவன் மனதை மாற்ற முடியும்? இனி எப்படி அவன் அவளிடம் நெருங்கி பழகுவான்? இத்தனை நாட்களாக சிறிது சிறிதாக அவனிடம் முன்னேறியது அனைத்தும் வீணாகிவிட்டதே முட்டாள் நித்யா. ஆனால் ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கவில்லையே. அவனுக்கு காதல் என்றால் பகற்காயாகவும் கல்யாணம் என்றால் வேப்பங்காயாகவும் கசக்கிறது என்பதற்காக நித்யா அவளது நேசத்தை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியுமா? என்றேனும் ஒரு நாள் வெளிக்கொணர வேண்டிய விஷயம் இன்று வெளிப்பட்டுவிட்டது, அவ்வளவுதான். நித்யா இந்தியா வந்தது நோக்கம் என்ன? எவ்வளோ ஒருத்தி, சரி, அவன் தாலி கட்டிய பெண்தான். காதலித்தவனுடன் தான் வாழ முடியும். மஞ்சள் கயிறை மட்டும் கட்டிவிட்டால் நீ என் கணவனாகிவிட முடியாது என்று எண்ணி அவனை விடுத்து காதலனுடனே ஓடிவிட்டாள். நீ எதற்காக அப்பா அந்த அவமானத்தை எண்ணி எண்ணி தினம் தினம் துக்கப்பட்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் துன்பத்தில் ஆழ்த்துகிறாய்? சீக்கிரமே ஒரு நல்ல பெண்ணாய் பார்த்து திருமணம் செய்து கொண்டு வாழும் வழியை பார் என்று வலியுறுத்தி சம்மதிக்க வைப்பதுதான் அவளது இந்த பயணத்தின் நோக்கம், சரிதானே? அந்த ஒரு நல்ல பெண் அவளாக இருக்கக்கூடாதா? நித்யாவிற்கு என்ன குறை? வாய் கொஞ்சம் ஜாஸ்திதான். ஒரு நாளைக்கு 9 முறையேனும் அறிவிருக்கிறதா உனக்கு என்று கௌதமனிடம் வாங்கி கட்டிக்கொள்ளும் மிக சிறந்த பெண்தான். ஆனால் வாழ்நாள் முழுமைக்கும் அவனுக்கு மட்டுமே மனைவியாக அவனது முகத்தை பார்த்து கொண்டு அவனது சிரிப்பை ரசித்து கொண்டு அவனது கோபத்தை கிரகித்து கொண்டு அவனது அன்பை அனுபவித்து கொண்டு கழித்து விடுவாளே. இது ஏன் அவனுக்கு புரியவில்லை? அவனுக்கு புரிகிறதோ இல்லையோ, நித்யா தீர்மானித்து விட்டாள். இந்த ஜென்மத்தில் அவளது வாழ்வு கௌதமோடுதான். அதில் எவ்வித மாற்றமும் இல்லை. என்ன, கொஞ்சம் இல்லை, அதிகமாகவே அவனுடன் போராட வேண்டியிருக்கும். அதனால் என்ன, வீட்டு வேலைக்கு கூட பெண்களை சேர்த்து கொள்ள மாட்டேன் என்கிற பிடிவாதத்துடன் இத்தனை வருடங்களை கடத்தியவனை அவள் மாற்றவில்லையா?
அவனது கோப குணத்தை மாற்றவில்லையா? அவனை கேலியும் சிரிப்பும் நிறைந்தவனாக மாற்றவில்லையா? இதிலும் நிச்சயம் ஜெயிப்பாள். இந்த பூஜாடி கொண்டானை சமாளிப்பது பெரிய வித்தையா என்ன? அடித்தாலும் சரி, உதைத்தாலும் சரி, அவளது காதலை அவள் விட்டு கொடுப்பதாக இல்லை. வெகு நேரமாக அமர்ந்தபடி யோசனையில் ஆழ்ந்து விட்டவள் இவ்வாறு முடிவு செய்துவிட்ட பின் எழுந்து தன் இருக்கைக்கு சென்று வேலையை தொடர்ந்தாள்.